நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தயாளன். ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். தடைப்பட்டிருந்த உரிமைகள் தற்போது படிப்படியாக கிடைக்க ஆரம்பித்துள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. அடுத்த மாத இறுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்சே இலங்கைக்கு வருவதாக அறிவிப்பு. அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக ஊழல் மற்றும் மோசடி விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. நாடு பூராகவும் இலவச வைஃபை வசதியை வழங்கும் திட்டம் ஆரம்பம். தடைப்பட்டிருந்த உரிமைகள் தற்போது படிப்படியாக கிடைக்க ஆரம்பித்துள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடமாகாண பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன கடிதங்களை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடமாகாண பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் இன்று முற்பகல் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 252 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சி. சத்யசீலன் தெரிவிக்கின்றார். மாகாணத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைகளை கருத்தில் கொண்டு அதற்கமைய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக கிளிநொச்சி, வவுனியா வடக்கு, மன்னார், முசலி, மடு உள்ளிட்ட கல்வி வலயங்களில் அதிகளவு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவிய பகுதிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டதுடன் இந்த நிகழ்வில் வடமாகாண சபை அவைத் தலைவர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறிது சிறிதாக உரிமைகளும் அதிகாரங்களும் எம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. தடைப்பட்டிருந்தது ஒரு வருடத்திற்கு முன் சிறிது சிறிதாக வரத் தொடங்கியிருக்கின்றன. மக்களின் மனம் அறிந்து, தேவை அறிந்து, அவர்களின் சிந்தனை செல் திசை அறிந்து மாண்புடன் பயணம் செய்வதுதான் நல்லாட்சி. தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வதில் ஈட்டில் வருத்தத்தையே தரும். தான் தோன்றித்தனமாக சில காலங்களுக்கு முன் நடந்து கொண்டவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டுள்ளார்கள். ஆட்சி என்பது ஆட்சியாளர்களின் அந்தரங்க அரசாங்கமாக அமையாது, ஆளப்படுபவர்களையும் உள்ளடக்கி அதி உத்தம முறையிலாக அமைய வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஏப்ரல் 20 பின்னரான ஒரு நாளில் பாராளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்ச இலங்கைக்கு வருவார் என அவரது சட்டத்தரணி கடுவல நீதிமன்றில் இன்று அறிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரிடம் பெற்றுள்ள பெரும்பாலான கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் பசில் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு கடுவல நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தது. நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் நீதிமன்றில் தாக்கல் செய்த 4 வழக்குகள் தொடர்பில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்துள்ளதாக அவரது சட்டத்தரணி யூ.ஆர்.டி. சில்வா குறிப்பிட்டார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் குறித்த விசாரணைகளுக்கு பசில் ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள இருப்பதால் அது குறித்து அறிந்துள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எழுத்து மூலமாக அறிவித்துள்ளதாக அவர் கூறினார். பசில் ராஜபக்ச ஏப்ரல் 20 பின்னரான ஒரு நாளில் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக நீதிமன்றத்துக்கு எழுத்து மூலமாக தெரியப்படுத்தியுள்ளதாகவும் சட்டத்தரணி யூ.ஆர்.டி. சில்வா மேலும் தெரிவித்தார். சுன்னாகம் நீர் பிரச்சினை குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை தொடர்பில் மக்கள் தெளிவூட்டப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை குறிப்பிட்டார். தண்ணீர் பிரச்சினை தொடர்பான ஒரு சரியான ஒரு தெளிவான அறிக்கையை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது. வடக்கு மாகாண சபை ஒரு நிபுணர் குழுவை அமைத்து அந்த நிபுணர் குழு இந்த நீரை பரிசோதனை செய்து அந்த பரிசோதனையின் பின்புதான் இந்த அறிக்கையினுடைய ஒரு பகுதி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கின்ற பொழுது அந்த தண்ணீரில் எந்தவித அவர்கள் அச்சமடையக்கூடிய மாசுக்கள் இல்லை என்ற விதத்தில் அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு மாகாண சபை ஒரு நிபுணர் குழுவை நியமித்து இந்த நிபுணர்கள் குழு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யுமாக இருந்தால் அந்த அறிக்கை தொடர்பாக மாகாண அமைச்சர் குழு என்ன முடிவினை எடுத்திருக்கிறார்கள் என்றது முதலாவது
மக்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்ற ஒரு விடயம். அது அரைகுறையாக இல்லாமல், நிபுணர்கள் என்று இல்லாமல், மாகாண அரசு, முதலமைச்சர் இருக்கின்றார், அமைச்சரவை இருக்கின்றது. ஆகவே அவர்கள் மக்களுக்கு சரியான ஒரு தெளிவுபடுத்தலை செய்ய வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். இது ஒரு முக்கிய பிரச்சனை. குடிநீர் பிரச்சனை, குழந்தை பிள்ளைகள் தொற்று நோய்கள் வரக்கூடிய பிரச்சனை. மாகாண சுகாதார அமைச்சு அவர்களுடைய கேட்போர் கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த தண்ணி பாவிக்க முடியாது. ஆகவே சுகாதார அமைச்சு ஒரு கருத்தை கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாகின்றது. இதனை இந்த நிபுணர் குழு அமைத்த விவசாய அமைச்சு என்ன விதமான கருத்தை கொண்டிருக்கின்றது, என்ன விதமான அந்த அறிக்கை வெளியிடுவது, அது ஏற்கனவே அவருடைய மாகாண அமைச்சரவை எடுத்துக்கொண்ட முடிவா போன்ற பல விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் என கருதுகின்றோம். யாழ் சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் உரிய அதிகாரிகளால் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் திருப்திகரமாக அமையவில்லை என யாழ் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குடிநீரில் கழிவு எண்ணெய் மாசு தொடர்பிலான ஆய்வுகளானது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நியமனங்களுக்கு அமைவாகவும் தொடர்ச்சியாக நடைபெற்ற பின்னரே அது குறித்த அறிக்கைகள் வெளியிடப்பட வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் யாழ் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் காலங்களில் பிரதேசத்தில் நடாத்தப்படும் ஆராய்ச்சிகளை அவற்றின் நம்பகத்தன்மையை கருத்தில் கொண்டு பிரதேச வைத்திய அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்துடன் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவது தொடர்பிலும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் குடிநீரை அருந்துவதை தடுப்பது தொடர்பிலும் தாம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் யாழ் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்கள் மருத்துவ ரீதியாக தொடர்ந்து பாதிக்கப்படும் போது அதற்குரிய அதிகாரிகள் நம்பகத்தன்மையான செயற்பாடுகளை எடுக்க தவறும் பட்சத்தில் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டி ஏற்படும் எனவும் யாழ் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ள மத்திய மாகாண சபை தலைவர் மஹிந்த அபேகோனுக்கு 2.5 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கண்டி மேல் நீதிமன்ற நீதிபதி மேனகா விஜயசுந்தரம் முன்னிலையில் அவர் மீதான வழக்கு விசாரணை இன்று இடம்பெற்ற போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது ஹேவாகட்ட தொகுதியின் கலகா பிரதேசத்தில் தேர்தல் சட்டத்தை மீறும் வகையில் செயற்பட்டதாக தெரிவித்து மஹிந்த அபேகோன் உள்ளிட்ட 14 பேருக்கு எதிராக கண்டி மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவர்களில் 11 பேர் இதற்கு முன்னர் இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் போது அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தனர். இன்று இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் போது 3 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மத்திய மாகாண சபை தலைவர் மஹிந்த அபேகோன் குற்றவாளியாக நிரூபணமாகியுள்ளது. அதற்கமைய முதலாவது குற்றச்சாட்டிற்கு 6 மாதங்களும் 2ஆம் மற்றும் 3ஆம் குற்றச்சாட்டிற்கு தலா 1 வருடமுமாக மொத்தம் 2.5 வருடங்கள் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. நாடெங்கிலும் இலவச வைஃபை வசதியை வழங்கும் திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் வாக்குறுதிகளில் ஒன்றாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. திட்டத்தின் முதற்கட்டமாக கோட்டை ரயில் நிலையம், புறக்கோட்டை பஸ் தரிப்பிடம் மற்றும் தனியார் பஸ் தரிப்பிடம், தெஹிவள மிருக காட்சி சாலை உள்ளிட்ட 12 இடங்களில் இன்று முதல் இலவச வைஃபை வசதி வழங்கப்பட்டுள்ளது. புலனர்வ ரயில் நிலையம், ஆதர வைத்தியசாலை, மாத்தறை ரயில் நிலையம், பஸ் நிலையம், காலி கராபிட்டி போதனா வைத்தியசாலை, ரயில் நிலையம், யாழ்ப்பாணம் ரயில் நிலையம் மற்றும் பொது நூலகம் ஆகியவற்றிலும் இலவசமாக வைஃபை வசதியை பயன்படுத்த முடியும். கண்டி தலதா மாளிகை, கண்டி ரயில் நிலையம், பேராதனை ரயில் நிலையம் மற்றும் ரத்னபுரி தேசிய அருங்காட்சியகத்திலும் வைஃபை வசதியை பாவிக்கலாம். வலையமைப்பு சபையை பயன்படுத்துவதனை அடிப்படை உரிமையாக ஏற்றுக் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு நாடெங்கிலும் 1000 வைஃபை வலயங்களை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான நிகழ்வு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இந்த திட்டத்தினை அறிமுகப்படுத்தியது போன்று நாட்டில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ள மோசடி தொடர்பிலும் கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் தெரிவித்துள்ளார். இளம் சமுதாயத்தினருக்காக நாம் எதிர்காலத்தை உருவாக்குகிறோம். அதன் முதற்கட்டமாகவே இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம். பாரிய அளவிலான மோசடி வங்கி காணப்பட்டது. நீதி சந்தையில் பெருமளவிலான மோசடிகளை நாம் பார்த்தோம். அது தொடர்பில் ஆராய தற்போது 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்றமே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளது. ஏனெனில் அடிப்படை அதிகாரம் பாராளுமன்றத்திடம் இருக்க வேண்டும். பாராளுமன்றம் மாத்திரமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ஏனெனில் மத்திய வங்கி, நிதி அமைச்சர், திரைசேரி, பதிவாளர் நிறுவனம், கணக்காய்வாளர் நிறுவனம் ஆகியன ஏன் உரிய வகையில் செயற்படவில்லை என்பதனை நாம் கண்டறிய உள்ளோம். සංවිධානය ඇයි ගණකාධිවරුන්ගේ ආයතනය ඇයි ඒව තමන්ගේ යුතුකම් ඉෂ්ට නොකරුවේ කියලා අපි හොයාගෙන යනවා. இன்று உண்மையாக யாரும் இன்று இந்த வைஃபை சிஸ்டத்தை பார்த்தால் உலகத்திலேயும் இலங்கையிலே நடக்கும் விவகாரங்களை எல்லோரும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். இதுதான் உண்மையான ஜனநாயக ரீதி.
சென்ற காலங்களிலே இந்த சலுகைகள் இருக்கவில்லை. இந்த சலுகை இல்லாத மூலத்திலே மக்களுக்கு உலகத்திலே நடக்கும் சட்ட ரீதியாக நடக்கும், ஜனநாயக ரீதியாக நடக்கும் மற்றும் கல்வி ரீதியாக நடக்கும் அறிக்கைகளை அறிவிப்பதற்காக சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த அரசாங்கம் அந்த 100 நாள் திட்டத்துக்கு ஏற்ற விதத்திலே தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய சிங்கள சமுதாயத்துக்கும் முக்கிய சமுதாயம் எல்லாவற்றுக்கும் இந்த வைஃபை சிஸ்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய ஒரு கட்டம், ஜனநாயக ரீதியிலே ஒரு முக்கியத்துவம் பெற்ற கட்டம் என்று நான் கூற விரும்புகின்றேன். இப்படியாக நடக்கும் இந்த ரீதியிலே பல இன்னும் 2 வருடங்களிலே உண்மையாக முழு இலங்கையிலும் வைஃபை ஃப்ரீ என்ற அந்த அடிப்படையிலே கொண்டு வரும் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்று ஆரம்பிக்கப்பட்ட 26 வைஃபை வலயங்களை விடவும் ஏனைய மாவட்டங்களிலும் வைஃபை வலயங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவிக்கிறது. இந்த வைஃபை வசதிகளை பொதுமக்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என நாம் வினவினோம். යම්කිසි ස්ථානයකදී සුළු வயர்லெஸ் நெட்வொர்க் என்பதே வைஃபை. ஒரு இடத்தினை உள்ளடக்கும் 200-300 மீட்டர் தூரத்துக்கு இந்த வலையமைப்பு வசதிகளை பயன்படுத்த முடியும். மக்கள் வலையமைப்பான வைஃபையை பயன்படுத்த வேண்டுமானால் அதற்கான நிறுவனங்களின் கிளை அலுவலகங்களுக்கு சென்று பதிவு செய்ய வேண்டியுள்ளது. தேசிய அடையாள அட்டை இலக்கம் இதற்கு போதுமானது. ජාතික ඇඳුම්පත් வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் உண்ணாவிரத போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. தமக்கான சம்பளம் முழுமையாக வழங்கப்படும் வரையில் போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். சம்பள நிலுவையை முழுமையாக வழங்குமாறு வலியுறுத்தி வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள உண்ணாவிரத போராட்டம் இன்றும் தொடர்ந்தது. தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாராமுகமாக பொறுப்பின்றி செயற்படுவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த போராட்டத்துக்கு எந்த விதமான பதிலும் எங்களுக்கு சரியான முறையாக கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் மேலும் இந்த போராட்டத்தை நீடிச்சு கொழும்பு வரையும் வந்து எங்களை போராட்டத்தை தொடர்ந்து எங்களை உரிமையை பெறறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். இதில் தற்கொலை பண்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் எங்களை ஏறெடுத்து பார்க்கவோ இல்லை எங்களுடைய பிரச்சனைக்கு முகம் கொடுக்கவோ எங்களுக்கு இதுவரைக்கும் ஒருவரும் எங்களுக்கு முன்வராதது மிச்சம் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. நிலுவை சம்பளத்தை முழுமையாக வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என உறுதியாக தெரிவித்துள்ள ஊழியர்கள் பாரதூரமான விளைவுகள் ஏற்படுவதற்கு முன்னர் தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடுகின்றனர். ஆலை ஊழியர்களாகிய நாங்கள் கடந்த 15 நாட்களாக எங்களுடைய 5 மாத சம்பள கோரிக்கையை முன்வைத்து நடத்தப்படுகின்ற இந்த உண்ணாவிரதமானது இன்று 2 மணி வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு காலக்கெடு விதித்திருக்கிறோம். வாழைச்சேனை கடதாசி ஆலையில் பணியாற்றி தமது 5 மாத சம்பள நிலுவையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் ஒருவரின் இன்றைய வாழ்க்கை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ந்தது. கடும் வெயிலுக்கு மத்தியில் பாடசாலை சென்ற பிள்ளையை அழைத்து வரும் இவர் தேவநாயகம் ரவிச்சந்திரன். 3 பிள்ளைகளின் தந்தையான இவர் தமது வாழ்க்கையை கடத்துவதற்கான மார்க்கத்தை அறியாது மிகவும் சிக்கலுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகிறார். நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள இவர் மருந்துகளை கொள்வனவு செய்து கொள்ளக்கூட பணமின்றி பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றார். கடந்த 5 மாத கால சம்பளத்தை பெற்றுக் கொள்ளாது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதால் வீட்டின் நாளாந்த தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கவலை வெளியிடுகின்றார். 4 மாத சம்பளம் 5 மாத சம்பளம் தரணும். 5 மாதம் 3 மாதம் தான் இப்ப செஞ்சிருக்காங்க. அந்த 3 மாதம் சாரமா இருக்க ஒரு இது இல்லை, உத்தரவாதம் இல்லை. அப்ப இது ஆட்ட கேட்குற இந்த பயத்தோட்டம் தகவலிக்கன் இதுல வார சின்ன சின்ன வருமானத்தை வச்சுதான் இப்ப குடும்பம் நடந்து கொண்டு இருக்குது. வேறொரு வழியும் இல்லை. எனக்கு வருத்தம் இருக்குது. அப்ப வேற தொழிலாம் செய்யக்கூடிய இதுவும் இல்லை. அதனால இப்ப என்ன செய்யறது நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப கடைசியில எல்லாரும் குடும்பம் நஞ்சு குடிச்சு சார்ந்தா வேணும். இந்த ஃபேக்டரியை நம்பி இருந்தா இல்லாட்டி ஒரு முடிவு இல்லாம இருக்குது. தமது பிள்ளைகளை மேலதிக வகுப்புகளுக்கு கூட அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். புது வருட பிறப்புக்கு இன்னும் 15 நாட்கள் மாத்திரமே உள்ள நிலையில் இன்றும் தமது வீடு புனரமைக்கப்படாதுள்ளதை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. கடந்த 28 வருடங்களாக வாழைச்சேனை கடதாசி ஆலையில் பணியாற்றி வரும் ரவிச்சந்திரனுக்கு 5 மாத சம்பள நிலுவை வழங்கப்படாமை வேதனைக்குரிய விடயமே. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. 4 புறமும் கடலால் சூழப்பட்டுள்ள இலங்கை தீவில் மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களோ ஏராளம். தமது வாழ்வாதார தொழிலை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு வெளிநாட்டு மீனவர்கள் மாத்திரமன்றி வெளி மாவட்ட மீனவர்களும் இடையூறாக இருப்பதாக வடபகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர்.
முல்லைத்தீவு செம்மலை நாயாறு மீனவர்கள் வெளிமாவட்ட மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியாலும் மீன்பிடிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாலும் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நாயாறு பகுதியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த 73 மீனவர்களுக்கே வடபகுதியில் மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் 250க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி இந்த மீனவர்கள் கரையோரத்திலும் ஆழ்கடலிலும் மீன்பிடிப்பதால் தமது தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக செம்மலை மீனவர்கள் கூறுகின்றனர். இந்த வருடம் சுமார் 317 படகுகள் எங்களோட நாயாட்டு பகுதியில் அத்துமீறின தொழிலில் ஈடுபடினோம். ஒன்று அனுமதிக்கு மேலான படகுகள் வருக, அடுத்தது அவைகளுக்கு வழங்கப்பட்ட தொழிலை விட சட்டவிரோதமான தொழில்கள் தான் ஈடுபடினோம். இவ்வாறு இந்த நிலைமை தொடருமாயிருந்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மீனவர்கள் அனைவரின் வாழ்வாதாரமும் பாதிக்கும். இரவு வேளையில் மீன்பிடிப்பதற்கு தமக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் மீனவர்கள் வெளிமாவட்ட மீனவர்கள் அந்த பகுதியில் வாடிக்கொட்டகைகளை அமைத்து எவ்வித தடையுமின்றி மீன்பிடிப்பதாக சுட்டிக்காட்டுகின்றனர். பூர்வீகமாக அந்த பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் தமக்கு தொழிலை மேற்கொள்வதற்கான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடலுக்கு போகிறாது, கடலில் சுருக்கு வரை அந்த வரை இந்த வரையெல்லாம் போட்டு அது செய்கிறாங்க. எங்களுக்கு கரவரை கூட மீன் இல்லை. கரவரை இழுத்து 3 கிலோ கணக்கு பார்த்து 400 காயம் லாபம் வந்தது எங்களுக்கு சம்பளம். இந்த விடயம் தொடர்பில் முல்லைத்தீவிற்கு நேற்று விஜயம் செய்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கவனத்திற்கு செம்மலை நாயாறு மீனவர்கள் கொண்டு வந்தனர். சம்பிரதாயபூர்வமாக உரிமை உள்ளவர்கள் மாத்திரமே இங்கு மீன்பிடியில் ஈடுபடலாம். ஏனையவர்கள் நீதிமன்றத்தை நாடி அனுமதியை பெற்றுக்கொண்டால் பரவாயில்லை. தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விடயம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவோம். நாளாந்த வருமானத்தில் குடும்பத்தை கொண்டு நடத்தும் செம்மலை நாயாறு பிரதேச மீனவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீர்வினை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பாகும். யுத்தத்தின் பேரழிவுக்கு முகம் கொடுத்தவர்கள் இன்னமும் உள்நாட்டிலேயே அகதிகளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊர் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கும் பல ஆயிரக்கணக்கான சம்பூர் மக்களில் பேச்சுமுத்துவும் ஒருவர். 25 வருடங்களுக்கு முன்னர் கணவரை இழந்த பேச்சுமுத்து தன் பெண் பிள்ளைகளுக்காக வைத்திருப்பதுவோ சொந்த நிலம் மாத்திரமே. பேச்சுமுத்துவின் நிலம் உயர் பாதுகாப்பு வலயமாய் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்க கட்டைப்பரச்சான் அகதி முகாமில் நாட்களை கழித்து வருகின்றார். 2006ஆம் ஆண்டில் யுத்தத்தால் சம்பூரிலிருந்து இடம்பெயர்ந்த பேச்சுமுத்து ஊர் திரும்புவோம் என்று காத்திருந்து 10 வருடங்கள் கழிந்தன. யுத்தத்தால் கணவரை இழந்த பேச்சுமுத்து நிலத்தையும் இழக்க முடியாதவளாக வாழ்வை போராட்டமாக்கி வாழ்ந்து வருகின்றார். விரைவில் ஊருக்கு திரும்ப வேண்டும், தான் வாழ்ந்த மண்ணில் தன் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே பேச்சுமுத்துவின் கனவு. 90ஆம் ஆண்டு ராணுவத்தால சுட்டு விட்டாங்க. நாங்க பெரிய கஷ்டப்படுறோம். மழையையும் வெயிலையும் தாங்க முடியாத இந்த கூடாரத்தில் ஒரு சில நாட்கள் அல்ல 9 வருடங்களாக பேச்சுமுத்துவை போல் பலர் வாழ்கின்றனர். 2006 சம்பூர்ல இடம்பெயர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 2010 கிளுவட்டி முகாமில் வந்திருந்து தற்போது இப்ப கட்டவரச்சா முகாமில் மாறி இருக்கு. இதுல எங்கட கணவர் 2009 4ஆம் மாசம் 8ஆம் தேதி கிளுவட்டி முன்மாரி வாயில் வழி வெள்ளாட்டை போனவரை கடத்தி கொண்டு போனவங்க இன்னும் இதுவரைக்கும் அவற்ற முடிவில் சம்புறப்ப குடியேற்றுறாங்களோ தெரியாது. ஆனா எங்கட சொந்த இடத்துக்கு போனா நாங்க இப்படி கடந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்படி எங்கட சம்பூர் வேணும். ஓடக்கொட்டில வாழ இல்லாது, அதனால எங்களுக்கு சம்பூருக்கு போனோம். பள்ளிக்கூடத்துல படிக்க இல்லாது, மழை பெஞ்சு இப்போ ஒழுகுது. அதனால நாங்க பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு இப்ப சம்பூர் பள்ளிக்கூடம் போனோம். நாங்க 10 வருஷமா போயிட்டு மழையும் வெயிலுமா இருந்து ஒழுவி வீட்டுக்குள்ள ஓலையில கிடந்தாங்க. இந்த மக்கள் முகாமில் இந்த 10 வருஷம் இந்த முகாம்களில் கடந்து தகரக்கொட்டியில கடந்து பாடசாலை கல்விகளையும் இழந்து சகலத்தையும் இழந்து இந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 3 வேளை சாப்பிட்றத ஒரு நேரமாக சாப்பிட்டு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில இன்னும் நாங்கள் நீடித்து இந்த முகாமில் இருந்து வாழ இயலாது. எங்களை விரைவாக குடியேற்றுவதற்கான முயற்சி எடுக்கும். 10 வருஷமா மழைக்குள்ளையும் வெயிலுக்குள்ளையும் இந்த தகரக்கோட்டையிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு அரசாங்கம் எங்கள் மேல ஒரு இரக்கமில்லாத அரசாங்கமா இருக்குது. ஏன் இந்த இப்படி செய்யறாங்களோ எங்களுக்கு தெரியல. நாங்க இன்னும் ஏமாந்தவர்களாகவே இருக்கிறோம். இங்க இருந்து படிக்க இயலாது, எங்களை தொழில் ஒன்றும் செய்யலாது. எங்களை தொழில் வாழ்வாதாரம் எல்லாம் சம்பூர்ல தான் இருக்கு.
நாங்கள் கடலுக்கு போறதா இருந்தாலும் வயல் செய்யறதா இருந்தாலும் படிக்கிறதா இருந்தாலும் என்ன செய்யறதா இருந்தாலும் எங்க சம்பூர்ல மட்டுமே நாங்க செய்யக்கூடியதா இருக்கு. இங்க இருந்து நாங்க இன்னும் கஷ்டப்பட்டு ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம். ஆகவே தயவு செய்து எங்களை சம்பூரை நீங்க குடியேற்றணும் என்று மிக அன்பாகவும் பணிவாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்றோம். மீண்டும் தங்கள் ஊர் திரும்பி யுத்தத்தினால் மனதில் ஏற்பட்ட வடுக்கள் ஆறி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுவே பேச்சு முத்துவை போல் வாழும் ஏராளமானோரின் கனவாகும். ஹெஜிங் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலிடம் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு இன்று விசாரணை செய்துள்ளது. போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு இன்று காலை சென்ற முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் பல மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். யாருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் விசாரணை செய்ய முடியும். ஏஜிங் ஒப்பந்தம் தொடர்பில் பல பிரச்சனைகள் காணப்பட்டன. அவை அனைத்திற்கும் நான் பதிலளித்துள்ளேன். தொழில்சார் வகையில் விசாரணைகள் முன்னெடுத்தனர். அதனையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அது போலீசாருக்குள்ள உரிமையாகும். பதிலளிக்க வேண்டியது எனது கடமையாகும். அர்ஜுன் மகேந்திர நியமனத்தில் பிரதமர் அமைச்சரவைக்கு வழங்கிய வாக்குறுதியை மீறியுள்ளதாக அமைச்சர் சம்பிக்க ரணவாக்க தெரிவிக்கின்றார். மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறைகள் கொடுக்கல் வாங்கலால் அரசாங்கத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் நாம் வருத்தமடைகின்றோம். அது ஒரு கருப்பு கரையாகும். அதனை நாம் உடனடியாக நீக்க வேண்டும். ஏனெனில் அந்த விடயத்தினை மறைப்பதற்கு முயற்சிக்க எமது அரசாங்கத்துக்கு எதிரான கரை மேலும் பெரிதாகும். அர்ஜுன் மகேந்திரனை மத்திய வங்கிக்கு நியமிக்கும் போது அது தொடர்பில் அமைச்சரவையுடன் கலந்துரையாடும் போது அவரது நியமனத்திற்கு நானும் ராஜித சேனாரத்னமும் எதிர்ப்பு தெரிவித்தோம். உண்மையில் இந்த விடயத்தை வெளியே தெரிவிப்பது பிழையான விடயம். ஆனாலும் விடயம் பெரிதாகியுள்ளதால் தெரிவிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் நாம் தெளிவாக சுட்டிக்காட்டினோம். அவரது உறவினர்கள் முறைகள் சந்தையில் இருப்பதால் அவரின் நியமனம் பொருத்தமற்றது என கூறினோம். அதன் போது நியமனத்திற்கு பிரதமர் ஆதரவு அளித்தார். அவ்வாறு எதுவும் இடம்பெறாத அமைச்சரவைக்கு உறுதியளித்தார். ஆனால் 2 வாரங்களில் அவ்வாறு இடம்பெற்றது. எதிர்காலத்தில் நாட்டில் உள்ள கடன் சுமையால் சர்வதேச சந்தையில் பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு முறைகளை கொள்வனவு செய்ய நேரிடும் என்பது எமக்கு தெரியும். அது சிறிய விடயம் அல்ல. 15 மில்லியன் ரூபாவிற்கு கொடுக்கல் வாங்கல் 300-400 மில்லியன் ரூபாவிற்கு கொள்வனவு செய்ய நேரிடுகின்றது. ஆகவே அவற்றில் நம்பகத்தன்மை முக்கியமானது. இது அரசாங்கத்துக்கு எதிரான விடயம். பிரதமருக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும். அரசாங்கத்தின் இனிய அமைச்சர்களுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படும். எனவே உடனடியாக இதனை நிவர்த்தி செய்து மத்திய வங்கியின் கொடுக்கல் வாங்கல் சரியாக நடைபெறுகின்றது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு உண்மையில் அர்ஜுன் மகேந்திரன் தற்காலிகம் அல்ல, அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்கு பொருத்தமான ஒருவரை நியமிப்பதே சிறந்தது. மோசடி ஒழிப்பு செயலகத்தினூடாக இயங்கும் நிதி குற்றங்கள் தொடர்பான விசேட போலீஸ் பிரிவுக்கு சிலர் வாக்குமூலம் வழங்குவதற்கு செல்கின்றமை எமக்கு தெரியும். நல்லாட்சி தொடர்பில் கதைக்கும் அரசாங்கம் வந்த பின்னர் பாரிய அளவில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டே இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பான விடயம். அது ஒரு பாரிய குற்றச்சாட்டு. அது குறித்து சில நிபுணர்கள் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். புதிய திருடர்கள் சிலர் வருகின்றனர். எமக்கு தெரியவில்லை. மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பட்டுள்ள மோசடியால் நாட்டுக்கு அதிக அளவிலான பணம் நட்டம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் நிதி சந்தையை பெரிதும் பாதித்துள்ளது. இது தொடர்பிலான விசாரணைகளை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும். சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்வதாக தெரியவில்லை. பிரதமரினால் தெரிவு செய்யப்பட்ட நியமிக்கப்பட்டவரே அர்ஜுன் மகேந்திரன். பிரதமர் இந்த நிலைமையில் விடுமுறையில் செல்ல வேண்டும். அவர் எவ்வாறு இன்னும் பதவியில் இருக்கின்றார் என்பது தெரியவில்லை. அவ்வாறு இல்லாவிடின் பிரதமர் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் பிரதமர் அந்த சம்பவம் தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு தொடர்பில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அமைச்சரவை கூட்டத்தில் சம்பிக்க ரணவக்க மற்றும் ராஜித சேனாரத்ன ஆகியோர் அர்ஜுன மகேந்திரனின் நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த நியமனத்தினால் சிக்கல்கள் ஏற்படலாம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவ்வாறு இல்லை என பிரதமர் உறுதியளித்துள்ளார். நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பிரதமர் போலீஸ் நிதி குற்றங்கள் விசாரணை பிரிவுக்கு சென்று வாக்குமூலம் வழங்குவது பொருத்தமானது என்று நான் கருதுகின்றேன். வில்பத்து பகுதியில் உள்ள காணியை கையகப்படுத்திய சம்பவம் தொடர்பில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக ஊழல் மற்றும் மோசடி விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வில்பத்து சரணாலயத்திற்கு சேதம் ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக உள்நாட்டவர்களையும் வெளிநாட்டவர்களையும் குடியமர்த்துவதற்கு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் வரவழைக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளதென முறைப்பாட்டாளர் தமது முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் இந்த சம்பவத்தில் பொறுப்பு கூற வேண்டிய நிர்வாக அமைச்சின் உத்தியோகஸ்தர்கள் ஆகியோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் சகோதரர் மறைந்த பிரியாந்த சிறிசேனவின் இறுதி அஞ்சலி இன்று மாலை இடம்பெற்றது.
கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிரியந்த சிறிசேன உயிரிழந்தார். புலனறுவையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது பூத உடலுக்கு பெருந்திரளானவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஆளும் எதிர்க்கட்சியின் அரசியல்வாதிகளும் பிரதேசவாசிகளும் பிரியந்த சிறிசேனவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ඉතාමත්ම කීර්තිමත් පවුලක් කබරාව ශ්‍රී විජයාරාමාදී සරණං ගච්ඡාමි සරණං ගච්ඡාමි රයිතෝ දින්නම් රේතානම් මුඛප්පදීයසා 43 வயதான பிரியந்த சிறிசேனவின் இறுதிக் கிரியைகள் இன்று மாலை புலனறுவை பொது மயானத்தில் இடம்பெற்றன. நிர்ணய விலைக்கு அரசாங்கத்துக்கு நெல்லை வழங்கிய போதிலும் இதுவரை தமக்கு பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபையின் தலைவரிடம் வினவிய போது சில பிரதேசங்களில் இவ்வாறான நிலை காணப்படுவதாக அவர் கூறினார். விவசாயிகளின் நெல்லை நிர்ணய விலைக்கு கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளை சில வாரங்களுக்கு முன்னர் அரசாங்கம் ஆரம்பித்தது. ஆயினும் சில இடங்களில் விற்பனை செய்த நெல்லுக்கான பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.